வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியா உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாம் சேல் பண்ணி லட்சமாக ஏன் கோடியாக பணம் சம்பாதிப்பதற்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் அதுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததா சொன்னார். ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் இதுலையோ பார்த்ததா சொன்னார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறத அவரோட மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதில் 5 ரூபாய் லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க செய்ய தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர்த்து அதை உங்களை கூப்பிட்டு அந்த பிஸ்னஸை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஃபர்ஸ்ட் திங் உங்களை அவங்களுக்கு காம்படிட்டராக உருவாக்கிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு அமேசான் அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் ஒரு பொருள் நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே சிலர் மல்டிபிள் பொருளை விற்பாங்க, அதாவது பல விதமான பொருட்களை விற்பாங்க. ஒரு பொருளை விற்கிறது மூலம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 10 பொருள் விற்கிறது மூலம் 10 விதமான பொருட்களை விற்கிறது மூலம் 10 லட்ச ரூபாய் லாபம் ஈட்ட தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர்த்து என்னால் முடியல, நான் உங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து சம்பாரிச்சு கோடியாக பெரிய பணக்காரனாங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க இந்த உலகத்தில் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு மிகவும் சந்தேகமாக தான் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான விளம்பரங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கிளாஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பொதுவாக ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி விடுவாங்க. அதாவது நீங்கள் அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணி வச்ச ஒரு ஆடியோவையோ இல்லை வீடியோவையோ நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு பெருசாக எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சும்மா பேசிக்ஸ், உங்களுடைய ஆர்வத்தையும் ஆசையும் தூண்டுற மாதிரியான சில பேசிக்ஸ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பாதி கோர்ஸில் கற்றுக் கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பாதி கோர்ஸு உங்களை அவங்களுடைய அதிக விலை மதிப்புள்ள இன்னொரு கோர்ஸை படிக்கிறதுக்கு தான் தூண்டுவாங்க. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தர் ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸுடைய கடைசியில் உங்ககிட்ட இருந்து 30,000 40,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா தான் உண்மையிலே உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். இப்போ நீங்கள் படிச்சிருக்க கோர்ஸ் வச்சு நீங்கள் கோடிக்கணக்கெலாம் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் சும்மா முயற்சி பண்ணலாம்பாங்க. இந்த கற்றுக் கொடுத்த இந்த முதல் 50% இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். யூடியூப்லையோ கூகுள்லையோ எதில் கேட்டாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். அந்த தொழில் நுணுக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த 30,000 ரூபாய் கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய பலம். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அது அவங்களுடைய பிஸ்னஸ்க்கே அது ஒரு பாதகம் அமைஞ்சிடும். அதை யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ இதை ஒரு தொழில், அவங்க அமேசானில் நல்லா லாபம் வந்துட்டு இருக்கிறதா இருந்தால் அவங்க அமேசான்லேயே இருந்திருப்பாங்க. அவங்க ஏன் உங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா அதில் வர லாபம் அவங்களுக்கு சரியில்லை. ஸோ உங்கள் மூலமாக இந்த கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட முதல் நோக்கம். இது எப்படின்னா வடிவேல் ஒரு படத்தில் 1000 ரூபாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு பெரிய பணக்காரனாகிறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நான் எப்படி உங்கள்கிட்டலாம் 1000 ரூபாய் வாங்கி பணக்காரனாலும் அதே மாதிரி நீங்களும் ஆயிருங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் கடைசியில் ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு கிளம்புற நிலைமைக்கு வந்துடும். அது தப்பு. ஸோ இந்த மாதிரியாக ஆன்லைனில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் ஏமாறாமல் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்களே முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரம் த பேசிக்ஸ். டக்குன்னு எடுத்தோடனே யாரும் 10வது நிலைக்கெல்லாம் போயிட முடியாது. வாரன் பஃபட்டோ, பில் கேட்ஸோ இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிற அம்பானியோ டாட்டாவோ இவங்களுடைய முன்னோர்களோ இல்லை அவங்களோ ரொம்ப பேசிக்ஸில் இருந்து தான் அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். பேசிக் தெரியாமல் எந்த தொழில், ஏன் 1 2 தெரியாமல் நம்ம எப்படி பெரிய பெரிய கணக்குகள் போட முடியாதோ அதே மாதிரி தொழிலுடைய அடிப்படை தெரியாமல் நீங்கள் கோடி கணக்கிலையோ இல்லை லட்சக்கணக்கிலையோ எந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது. ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம். அதை கற்றுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் கிளாஸ் போகிறது ஒரு வழிதானே தவிர்த்து ஒருத்தர் ஈஸி மணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. இந்த உலகத்தில் ஈஸி மணி அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இன் லீகல் வேஸ், இல்லீகலாக நிறைய வழிகள் இருக்கலாம், பட் லீகலாக பணம் சம்பாதிக்க ஈஸி வழி கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான அவேர்னஸ் வீடியோவோ அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா.